ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷ் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. ஏன்னா இப்போ போனால் நம்ம மகேஷை காப்பாற்றிடலான்னு உடனே ஜன்னல் வழியாக கல்லை ஒன்று வெளியில் தட்டினதும் அங்கே இருந்த அடியாட்கள் வெளியில் போயிடுறாங்க. உடனே பின் வாசல் வழியாக உள்ள கதவை லொக் பண்ணிடுறாங்க. நம்ம ரேவதி கட்டி போட்டிருந்த மகேஷோட கைத்தெல்லாம் அவுத்து விட்டுடுறாங்க. வா மகேஷ், இங்கேருந்து தப்பி விடலாம் அப்படின்னது. இங்கே பாரு ரேவதி, உன்னை நான் மனசார காதலிக்கிறேன். இப்போ கூட ஒன்றும் இல்லைவா, ரெண்டு பேரும் கண்காணாத தேசத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னதும். இங்கே பாரு, நான் இன்னொருத்தன் பொண்டாட்டி ஆகிட்டேன். இப்போ என் கழுத்தில் தாலி இருக்குது, முதல்ல தப்பி போகலாம் வா அப்படின்னது. ஏய், முதல்ல அந்த தாலி இருந்தால் தானடி கலட்டு அப்படின்னு தாலியை கலட்ட போகிறாங்க. ரேவதி விட்றா அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ அடியாட்கள் கதவை திறந்துட்டு ஓடி வராங்க. உடனே ஒருத்தன் மகேஷை பிடிச்சிருக்க, இன்னொருத்தன் இடா இப்போவையும் கதையை முடிக்கிறான் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்து நம்ம மகேஷ் வயிற்றுலேயே குத்திடுறாங்க. இதை பார்த்து ரேவதி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அடியாட்கள் அங்கேருந்து போனதும் ரேவதியே மகேஷ் வயிற்றுல இருந்த அந்த பொருளை கையில் எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் ஐயோ மகேஷ் எழுந்திரி அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. என்னது எங்கே தேடியும் ரேவதியை காணும் அப்படின்னுட்டு கார்த்திக் ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே ரேவதி ஃபோன் எடுத்து, ராஜா நான் சொல்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி வா அப்படின்னு ஃபோனை வச்சதும் கார்த்தியும் ஓடி வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னதும் மகேஷ் கிடக்கிற நிலைமையை பார்த்து நம்ம கார்த்தி செமையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ என்ன ஆச்சு, அப்புறமா சொல்கிறேன், முதல்ல வா கொண்டு போகலாம் அப்படின்னுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டு நம்ம ரேவதியும் கார்த்தியும் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மகேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உடனே கார்த்திக் என்ன ஆச்சு, நீ எப்படி அங்கே போன, ஆமாம் மகேஷ் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ராஜா என்னை மன்னிச்சிரு, நான் இத்தனை நாளாக நீ தான் மகேஷை இப்படி கடத்தி வச்சிருக்கேன்னு உன்னை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உண்மையிலேயே இந்த காரியம்லாம் பண்ணது என் அம்மா தான் அப்படின்னதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், ஆனால் எதுக்காக அம்மா மகேஷை இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போதான் நான் எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் இருக்காங்க, இதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னுட்டு உடனே நான் மகேஷை காப்பாற்ற வந்தேன். அந்த மாதிரி நிலைமையில தான் இப்படி அடியாட்கள் மகேஷை பண்ணிட்டாங்க அப்படின்னதும் இதுக்கிட்ட கார்த்திக் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி தான் நம்ம மகேஷ் வயிற்றில் இருந்த அந்த பொருளையும் எடுத்திருப்பாங்க. ஸோ இதனால் நம்ம கார்த்திக் சரி ஆமாம் அந்த மகேஷ் வயிற்றில் பட்டிக்கு அது எங்கே அப்படின்னதும் நான் தான் ஏன் கையால் எடுத்து தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ கடவுளே, இப்போ உன்னோட கைரேகை இருந்தால் அது உனக்கு பெரிய பிரச்சனையாயிடும் ரேவதி, எதுக்காக இப்படி அவசரப்பட்ட? அதுக்காக என்ன ஆசைப்பட்டு காதலிச்சவன் உயிரின் கண்ணு முன்னாடி போகிறத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறியா அப்படின்னதும் சரி சரி கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் உன்னால் ஆஸ்திரேலியா கூட போக முடியா, அது புரியுதா அப்படின்னதும் இங்கே பாரு, அப்படின்னா மகேஷ் இல்லாமல் போயிடுவான்னு நினைக்கிறியா? மகேஷுக்கும் ஒன்றும் ஆகாது, அதனால என்னையும் பயமுறுத்தாட்ட வேணாம், நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னதும் கார்த்திக் அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி எதுக்கும் அந்த மகேஷை போய் கூட்டிகிட்டு வருவோம். அப்போ தான் என் பொண்ணுக்கிட்ட நம்மளை பற்றி எல்லா உண்மைகளையும் சொல்லுவான். அதுவும் மட்டும் இல்லாமல் அவனுக்கும் அவங்க அன்னைக்கு உடையிலான்னு அந்த கேவலமான விஷயத்தையும் சொல்லுவான் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி நேராக அந்த இடத்துக்கு பார்க்குறாங்க. பார்த்தா மகேஷை காணும். இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அவங்களோட அடியாட்களையும் காணும். எங்கே போயிட்டான் இவன் அப்படின்னுட்டு உடனே யோசிச்சுட்டு கண்டிப்பாக அந்த மாயா தான் அந்த மகேஷை காப்பாற்றிருப்பா, எனக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு சும்மா செம காண்டில் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா மாயா வீட்டுக்கு வராங்க. ஏய் மாயா அப்படின்னதும் உடனே மாயா வராங்க. இங்கே பாரு எங்கடி மகேஷ் சொல்லு அப்படின்னதும் என்ன மேடம் நீங்களே கடத்தி வச்சுட்டு நாடகம் போடுறீங்களா அப்படின்னு மாயா கேட்குறாங்க. ஏய் நான் எடுக்கடி கடத்தி வச்சுட்டு நாடகம் போட போகிறேன், இங்கே பாரு அப்படின்னா மகேஷ் இங்கே வரலையா? இல்லை மேடம், தயவு பண்ணி மகேஷ் எங்கே இருந்தாலும் விட்டுருங்க அப்படின்னதும் இங்கே பாரு நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணியே தெரியா, இன்னைக்கே மண்டபத்துக்கு உனக்கும் அந்த மகேஷுக்கு இடையிலான தொடர்பை என் பொண்ணுக்கிட்ட சொல்லு, அப்போ தான் என் மேலேயும் என்னோட மாப்பிள்ளை மேலேயும் இருக்கிற கோபம் ரேவதிக்கு தெரிஞ்சு எங்களை புரிஞ்சுப்பான் அப்படின்னதும் உடனே மாயா இங்கே பாருங்க மேடம் அதெல்லாம் முடியாது அப்படின்னது. என்னடி பேசிட்டு இருக்க, முதல்ல என்னோட மகேஷை விடுங்க, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னது. இங்கே பாருடி மகேஷ் என்னோட கஸ்டடியில் இருந்தால் நான் எதுக்கு உன்னை கூப்பிடணும், அவனை கூட்டிகிட்டு போய் உண்மையை சொல்ல வச்சிருப்பனே அப்படின்னதோ. அப்படின்னா நீங்கள் மகேஷை கடத்தலையா அப்படின்னு மாயா கேட்குறாங்க. இல்லை அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம
மாயாவுக்கு என்ன பண்ணுறன்னு புரியல. இங்கே பாரு, நீ உடனே வந்து என் பொண்ணுக்கிட்ட உண்மையே சொல்கிற, இல்லைனா உன்னையும் அந்த மகேஷையும் சும்மா விட மாட்டா அப்படின்னு மிரட்டிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பினது மாயா வந்து பதட்டப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகேஷுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அப்படின்னு பார்த்து போலீஸ் கேஸ் ஆகிடுது. உடனே போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சார் என்ன ஆச்சு அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து பயப்படுறாங்க. ஏமா எப்படிமா இவருக்கு ஆச்சு சொல்லு அப்படின்னது. சார் அது வந்து அப்படின்னும் போது உடனே கார்த்திக் வந்து இப்படி அவரை யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டாங்க சார், அதனால நாங்களே காப்பாற்ற கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னது. ஓஹோ அப்படியா, இங்கே பாருங்க, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா இந்த கேஸில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதனால கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னுட்டு போலீஸும் அங்கேருந்து கிளம்பினது. இந்த பக்கம் ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த இடத்துல தவிச்சிட்ருக்காங்க. ஒரு வேளை மகேஷ் வந்து இல்லாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக ரேவதியால் ஆஸ்திரேலியா போகவும் முடியாது, உண்மையே தெரிய வராது. அதோட மாயாவுக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரி குடும்பத்து மேலான கோபம் ரொம்ப அதிகரிக்க போகுது. நம்ம ரேவதி வந்து கைதாகிறதுக்கும் வாய்ப்பு.